ஏன்னா ஷமியோட ஸ்ட்ரென்த் என்ன, அவன் மோ- Double அவனோட seam. ஸ்ட்ரெயிட் சீம் ரிலீஸ், மோர் ஆஃப் த Ah, மூவ்மெண்ட் தட் he gets off the deck. அதான் அவனோட right. பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். 140ல எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெயிட் சீம் ரிலீஸ். நீ அந்த ஹைதராபாத் விக்கெட்ல எப்படி சீம் ரிலீஸ் பண்ணா என்ன, பால் பட்டு அப்படி ஸ்கிட் ஆகி. ஸோ ஐ திங்க் Ah, ஹலோ பாய்ஸ், வெல்கம். வந்து ஃபைனலாக ஒரு போஸ்ட் மேட்ச் என்ன டீம் விளாட்னாங்க இன்னைக்கு? மும்பை எஸ்ஆர்எச். ஆனால் கேமுக்கு முன்னாடி பேசுனீங்க அப்புறம் ரெண்டு பேரும் 200+ ஸ்கோர், 350 ரன்ஸ் டோட்டல், ஸ்பின்னர் ஸ்ட்ரோக், என்னெல்லாம் பேசுனீங்கடா டே. அங்க கிளாசன் வந்து அடிக்க முக்கிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு வந்து ஐயா கால் பண்றேன். நான் கரெக்டா கேம் ஃபுட்பால் உள்ள போறேன். டேய் என்னடா ஆச்சு, மேட்ச் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது யாருக்கும் பேட்டிங் ஆட வரலையா, நான் போய் ஆட்டா அப்படின்னு கேட்டு இருக்கேன் என்கிட்ட அவன். நான் வந்து ஷாக். Correct. ரொம்ப ஐ திங்க் பிளேயர்ஸ் ஹூ ஜெனரலி கோயிங் டு டேக் சார்ஜ் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஆட்டாங்க. டிராவிஸ் ஹெட்டும் அடிக்கல, கிளாஸனும் அடிக்கல, நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து தீக்ஸ்னாவா. இல்ல இல்ல, இன்னைக்கு பிச்சு வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மும்பை விக்கெட் இல்ல இல்ல, கொஞ்சம் 170 180 விக்கெட் தான். ஸோ ஐ மீன் ஹெட் அபிஷேக் சர்மாலாம் அடிக்க பார்த்தாங்க. But, ட்ரூ ட்ரூ, yeah, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏதோ கடைசியில வந்து கொஞ்சம் அடிச்சு விட்டான் அனிகேத் வர்மா. அப்புறம் பேட் கமின்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் ஓவர் செஞ்சுட்டாங்க. என் தலை நல்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தான். 3 overs 22 runs. ஒரு ஓவர்ல செஞ்சுட்டாங்க அவனை. எல்லாம் பாப்ஸ் தான் பண்ணிருப்பாங்க போயிட்டு. Super. ஆமாடா, பல பேரோட எம்பிபியை பாக்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டேங்க. கரெக்ட். பேசுறான் ஹர்திக் பாண்டியா, பினிஷர்ன்றான், அவுட் ஆயிட்டான். பாக்ஸோட எம்பிபி சீக்கிரம் போயிட்டானா அவ்வளவுதான். நீ உன் ஆளு கொஞ்சம் அடிச்சுட்டா தெரியும், ஏதோ அங்க இருந்து ஒரு நெகட்டிவ் ஆகா வருது சென்னையில இருந்து அப்படின்ட்டு. நான் அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம்னு இருக்கேன், எம்இபி வந்து ஒரு குரூப்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். நான் உங்க 2 பேரும் அந்த குரூப்ல இருக்க மாட்டீங்க, கேம் முடிச்சுட்டு அந்த மெசேஜை காட்டுறேன், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். Okay, But so yeah, let's start. பாப்ஸ். So main topic என்னன்னா, yeah, I mean, Mumbai got the better of SRH. I think Mumbai played well. They won in the toss also. They chose to chase firstly, and SRH couldn't pose a total that they expected. Right? கொஞ்சம் pitch dicey-ஆ இருந்தா ரொம்ப திணறாங்க அந்த டீம், SRH team. None of them are in form clearly. NKR not in form. அனிகேத் வர்மா அண்ட் பேட் கமின்ஸ் அப்பப்போ ஏதோ ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பேக் எண்ட்ல. இன்ஃபேக்ட் கிளாசன் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. பட் கிளாசன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான் இந்த பிச்சில் கிளியர்லி. ஸோ இந்த மாதிரி பிச்சஸ்ல யா யூ கேன் ஆல்சோ ஆர்கியூ அண்ட் சே யா த டியூ கேம் ஆன் இன் த செகண்ட் ஹாஃப் அண்ட் இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மும்பைஸ் பேட்ஸ்மேன் டு play. But beyond that, I think Mumbai also bowled well. You can't just discount that. yeah, They bowled well. tremendous. So அது ஒரு important point to note. In fact, Bumrah's bowling was amazing. He seems to be right back there where he left off the game before his break, right before his injury. கரெக்டா கிளாஸ் வெளில நவுறத பார்த்து அந்த ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு Uh, லோ ஃபுல் டாஸ் ஆட பால். நல்ல ball, நல்ல ball. So coming back to I think one of the other points, we'll definitely discuss Mumbai's finishing. They clearly had like an over and a half to make a heavy net run rate difference, and they missed out on that. But though their intent was there, they definitely missed out on that. And it was interesting to see everyone was out on their seats for over and over. அப்புறம் அந்த ஓவர் முடிஞ்சோடனே they just sat down. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. ஓனர்ஸ்லேருந்து ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே they were just standing and waiting. பார்த்தா ஒரு ரன் தான் எல்லாம் ஃபோன்ஸ் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கதான் எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட். நீங்க நீங்க சொல்லும்போது நாங்க அடிக்க மாட்டோம், நாங்க சிஎஸ்கே மாதிரி நாங்க நினைச்சாதான் அடிப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு பிரதர்ஹுட்ல ஓடிட்டு இருக்கு இந்த இல்ல பினிஷிங். வித்தியாசம் பாப்ஸ். இப்போ 3 வின் வந்துட்டாங்க. அது இருக்கு. And yeah, by the way, Mumbai has moved quite high on the points table. That's a very எக்ஸாக்ட்லி. important point to note. This seems very similar to the Mumbai of uh, ப்ரீவியஸ் the previous ஓஜி yeah, where they have a great squad and they'll make a comeback. I think மும்பை இஸ் பேக். yeah, it clearly looks like they have, don't discount them.
They have the team on 100%. paper and they can definitely make it. With Bumrah's inclusion, things have changed. And everyone's coming together with that win from Delhi. அதுவும் ஒன்று இருக்கு. 7th place இருக்காங்க இன்னும் as per the table. Correct. But I'm just saying they've carried the momentum and they've also, it was just this, that 1.5 hours முன்னாடி முடிச்சிருந்தாங்கன்னா they would have gone up also. Just that they didn't. Nevertheless, நீ 7th பிளேஸ்ல இருக்காங்கன்னு பாக்குற, நீ பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 6 points. they've already, Below. 6 pointsல இருக்காங்கல்ல. Now KKR, I don't know who they play next, but I think they play Gujarat Titans. So that will be a tough match for them. But I think Mumbaiக்கு வந்து easy 2 points இருக்கு Sunday. இது நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ தேர் ஆல்ரெடி மூவிங் அப் தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கணும். நம்ம மும்பை ஆல்ரெடி 8 தான் கன்சிடர் பண்ணோம். ஐ அம் வித் பாப்ஸ் ஹியர் கம்ப்ளீட்லி. 8 games 8 points. கைஸ் நீங்க இப்படி யோசிக்கிறது இல்ல, நம்ம வந்து ஏன் 6 points போக கூடாது அடுத்த கேம்? நம்மளும் சும்மா காமெடி பண்ணாத வச்சுக்கோமா. டேய் நம்ம போஸ்ட் மேட்ச் இந்த கேம்க்கு நம்ம வந்து காமெடி ஷோ இங்க நடத்தல. நம்ம வந்து பாயிண்ட்ஸ் பேசுவோம் இப்போ. So let's talk about some splendid points in the match. What do you think were like some really good points to call out in the match? Snoop, do you have some distinct points that you want to call out? எனக்கு எஸ்பெஷலி அவன் அனிகேத் வர்மாவோட கேம் ஹிட்டிங் எல்லா கேமுமே வந்து கன்சிஸ்டன்டா சின்ன பையன் put in very difficult situations with Hyderabad's dicey middle order and also top order. எல்லா கேமும் அவன் சான்ஸ் கிடைக்கும் போது ப்ரூவ் பண்ணியிருக்கான். வெரி வெரி easy to watch. One more thing that struck me about today's match was Zishan's bowling. Pista bowler. அவன் ராகுல், ஐ மீன் ஏன்னா இன்னைக்கு ராகுல் சாரும் ஆடினா ஜீஷானும் ஆடினா, the length that the spin, the length that is bowling Pista bowler, very good find. I think he's here to stay. I agree. எஸ்எம்ஐடி கூட ஆடலாம். கமெண்டேட்டர் சொல்லியிருந்தாங்க he's not had any good experience, but a find that has been proving. But today I don't think he bowled well because see ரன் போனதோட அவன் ஸ்பெசிஃபிக்லி அவன் போட்ட 2 பேட்ஸ்மேனும் அப்போ ஆடும்போது ஆல் தோஸ் லென்ஸ் ஆர் வில் ஜாக்ஸ் இஸ் சம்மன் ஹூ கேன் ஹிட் வெரி ஹார்ட். அவனுக்கு நீ வந்து கொஞ்சம் ஓபி போட்டுனா கொஞ்சம் பிரச்சனை. ஸ்கை வந்து அப்பதான் ஃபார்முக்கு வர மாதிரியா இருக்கான், நேரம் அவனுக்கு போடுற லெக்ஸ் போடுறான், அவன் ஸ்வீப் அடிக்கிறான். ரெண்டு விஷயம் இல்லையா, அவங்க அடிச்ச டோட்டலுக்கு they had to go looking for wickets. Zishan couldn't afford to bowl defensively. ஏன்னா அவன் தான் அவங்களோட மெயின் அட்டாக்கிங் bowler. மோஸ்ட் விக்கெட் டேக்கிங் இம்பார்ட்டன்ட் வெப்பன்னா அவங்களுக்கு ஜீஷான் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பும்ரா மாதிரி ஒரு இது இல்ல. சோ அவன் டிஃபெண்டும் பண்ணும் அட்டாக்கும் பண்ணோம்னா ஐ திங்க் இப்போ சஹல் நீ ஒரு லெக் ஸ்பின்னரா வந்து சஹல் போடுறது வந்து he varies pace extensively. இவன் வந்து இஸ் நாட் டூயிங் அந்த பேஸ் வேரியேஷன். அவன் என்னதான் ஸ்லோவா போட்டு தூக்கி போடாம எடுக்கலாம் பார்த்தாலும் I don't think he has that expertise to when do I bowl the slow run. இப்போ வில் ஜாக்ஸ் பார்த்தனா சமயம் எடுத்தா இஷான் கிஷனா நல்லா தூக்கி ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர். he understood இஷான் கிஷன் நீ போட்டுதான் விக்கெட் எடுத்துக்குவேன்னு நினைக்கிறேன் ஆட்டத்துக்கு. அவன் போலர் ரன் அப்லே ஏறி வந்துட்டான், இந்த பால் நான் ஏறி வர போகேன்ட்டு. I mean he had to show intent. ஆப்ஷன் இல்ல அவனுக்கு, அவன் வந்துட்டான் பட் அவன் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டான். அதுதான் பிரச்சனை. பாலுக்கும் பேட்டுக்கும் பால் டர்ன் ஆச்சு, அதெல்லாம் ஓகேடா. டே நீ how early do you show your cards to the bowler? வந்துட்டான் போலர் ரன் அப்பே முடிக்கல, ஏறி வந்தாச்சு, அப்படி பாதி கிரவுண்டுக்கு வந்து அப்படியே போயிட்டான். அப்படி நீட்டா பண்ண அப்படியே வந்து அப்படியே டக்கவுட்டுக்கு போயிட்டான். அவன் வந்து பேசிக்கா எதுக்கு வந்திருக்கானா, நீதாம்மா நீ கை கொடுத்துட்டு போனதான் வந்தான் அவன் கேமுக்கு. ஆடணும்லாம் வரல அவன். சரி வந்துட்டோம் எவ்வளவு தூரம் அப்படியே ஒரேடியா போயிடலான் இருக்கான் அவன். Important topic, like you guys mentioned a few points, right? I asked what were the brilliant moments or important points to notice. I think there were two things. One, I will also call out Ishan Malinga on the last over that he bowled. He gave 1 run and got 2 wickets, where he shouldn't have deserved any wickets at all. He got 2 wickets and 1 run, which means he was able to pull back. And one thing to notice was he was taking deep breaths before he bowled every ball on the last over, which was just calming himself. And he was like, hey, I'm here to prove something. Let the world notice that I'm able to do this towards the death. That is good enough for him to gain confidence for himself in the future matches when he's bowling in similar situations. That was a good takeaway for SRH. Another takeaway for SRH from this game was NKR's fielding. Outrageous fielding இன்னைக்கு. வந்து டைவ் அடிச்சு தடுத்து என்னென்னமோ பண்ணியிருந்தான். அந்த ரன் அவுட் ஒன்று, ஐ மீன் ஒரு டைரக்ட் ஹிட் பண்ணா, எல்லாமே ஃப்ளாலஸ் ஃபீல்டிங். ஸோ அது ஒரு பிக் பாசிட்டிவ் டு நோட். அண்ட் தென் மும்பைக்கு நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ஐ திங்க்
Will Jack's overall performance. I think he held on in the wicket for quite a while. He was there for like 4 overs. I mean, he batted 4 overs or 24, 25 balls are now, and he gave a decent run in the middle. அது ஒன்று இருக்கு, and his bowling also. So he's as a good. He also perhaps had a point to prove as to என்ன ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்க, என்னை வைக்கணும், இல்லைனா தூக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். Let me do something. He gave an all-round performance. Yeah. Except for, I I think, also want to add Rohit Sharma's return to form. see, I think அதான், நான் வந்து ஒரு ஸ்லைட் மிஸ்ஜட்மெண்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட்ல கேட்டிருந்தேன் ப்ரீ மேட்ச்ல, நீங்க நோட் பண்ணீங்கன்னா 30 ரன்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணுவானா இல்லையான்னு. பட் அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா 30 ரன்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணுவான், நீங்க பெட் போடலாம். ஏன்னா அவனோட இன்க்ரீசிங் ஸ்கோர்ஸ் 0, 2, 8, 12, 18, இப்போ 26. ஸோ இல்ல தலை 16, 17ல ஒரு 2 games இருந்தாரு. 20ஸ்லயும் ஒரு 20 கேம் வைக்க மாட்டானா? ஒரு கேமும் வந்து கீழே டிப் ஆகல நம்பர் பாத்தீங்கன்னா, ஒன்லி இன்க்ரீசிங் தான். ஸோ இந்த ஐபிஎல் முடிக்கும் போது லிட்ட செஞ்சுரி அது கன்ஃபார்மா இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட். இப்படி கேள்றா, வில் ரோஹித் சர்மா சர்வைவ் பவர் பிளே ஆர் நாட்? இந்த கொஸ்டின் கேள்வி. அவன் சர்வை பண்ணிட்டான்னா கண்டிப்பா 40 ரன் மினிமம் வந்துடும். அது இருக்கு. He's been getting out. I mean, all of his wickets have been gone inside the power play. இன்னைக்குலாம் அவுட் ஆனது ஃபுல் டாஸ்லடா. சொல்றேன், அது பாயிண்ட் இல்ல. நீங்க என்ன பார்க்கணும்னா, அவன் வந்துட்டு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறானா இல்லையான்னு தான் பார்க்கணும். அதுதான் முக்கியம். நல்ல பிளிஸ்டர் ஆகுது. பட் பிளிஸ்டர் வந்து நீத்தாம்பண்ணி வயிற்றுல தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிளிஸ்டர்ஸ் வருது. ரோஹித் சர்மாக்கு ஐயோ 14 கோடி போச்சு அப்படின்னு நினைச்சு. பட்யா அவங்களுக்கு அதெல்லாம் சுட்டா சேஞ்ச், அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. அவங்களுக்கு அந்த காசு பிரச்சனை இல்ல, அந்த காசை இன்னொரு பிளேயர் மேல போட முடியலையே. ஏன்னா அவங்களுக்கு கேப் வைக்கிறது தான் பிரச்சனை. அது ஓகே, ஃபேர் எனஃப். ஐ டோன்ட் திங்க் ஃபேர் எனஃப். நல்ல பாயிண்ட் நோட் தான். பட் ஐ திங்க் ரோஹித் சர்மா ஒன்லி லைக்ஸ் an upward graph. He doesn't believe in downward trend and all. ஒன்லி ராக்கெட் தான். ஸோ தலைவர் வந்து ராக்கெட் மாதிரி தான் அடிப்பாரு. Launch it to the sky. So he's doing that. Let's hope he puts out a good performance in the upcoming matches. I think Mumbai also did a very good thing. அவங்க யூசுவல் மும்பை விக்கெட் இல்லை இது. ஹெட் சைடு விக்கெட் எல்லாம் ஓகே, பட் இட் டுக் டர்ன். அவங்க இஃப் தே ஹட் given a usual மும்பை விக்கெட் ஒரு 220, 230 விக்கெட்னா கேம் even with due could have gone either way. Hyderabad could have possibly outbatted them. ஏன்னா அவங்களுக்கு they made a very good choice of like 100%. going for a slower wicket. Strategic decision, and see what they will do on Sunday. Sunday they'll give that wicket that they were supposed to give. 100%, 1000%. அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க பும்ராலாம் வந்து ஓடி வந்து அவனே பூ விடுவான்னு நினைக்கிறேன் ஜி. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 170 ஆச்சு வாங்க ஜி, பேட்டர்ஸ்க்கு போக அடிக்கும் அப்படின்ட்டு. Yeah, that's bound to happen. But yeah, any other points that you want to bring out from this match? What do you think this will do to SRH's confidence? What do you think? Does SRH stand a chance, or do you think they're pretty much out of the race? இல்ல SRH வந்து they have taken a RCB-esque team, very batting heavy, batting reliant team. The batting clicks, the tournament clicks. Batting போச்சுன்னா tournament போச்சு. So I mean, and unluckily for them, அவங்களுக்கு batting has been failing more often than not. ஸோ இதுக்கு மேலே அவங்களோட எய்ம் வந்துட்டு ஹைதராபாத்ல அவங்க மேக்ஸிமம் பாட்டா விக்கெட்டை கொடுத்து ஜெயிக்க பார்த்துட்டு அவே வின் ஏதாச்சும். ஐ திங்க் தே ஒன்லி பிளேட் 2 or 3 in ஹைதராபாத். இன்னும் அவங்களுக்கு 4 கேம் அட்லீஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அந்த நம்பர் 2 தான் கொடுப்பாங்க 100%. அதெல்லாம் மும்பை ஹேஸ் டு கோ டு ஹைதராபாத் ஆஃப்டர் திஸ், ஆஃப்டர் ஸோ அந்த 4 கேம்ல அவங்க அந்த 4 அடிக்க பார்த்துட்டு ஏதாவது ஒரு அவே வின் எடுத்து 7ல ஒரு டீசன்ட் நெட் ரன் எடுத்து வந்தாங்கன்னா that could be their best. I mean, that could be the only way out. Looks like. But do you think they stand a chance from here on? They do. I think it comes down to them winning their home games, and they do have the batting order. I think unluckily for them, அவங்க டாப் 3 கன்சிஸ்டன்டா இப்ப அபிஷேக் சர்மா ஒரு கேம் அடிச்சான். ஆனா இஷான் கிஷன் அவனோட மெயினா அங்க டிராவிஸ் ஹெட்னு ஒருத்த வந்து கேம் ஆன் கேம் ஃபெயில் ஆயிட்டு இருக்கான். ஆனா we know what head is capable of. So ஹெட்டும் வந்து அந்த ரன் லிஸ்ட்ல இருக்கான். இல்ல அவன் லைக் ஹெட்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மேட்ச் பண்ணிருக்கானா அந்த சீசன் கண்டிப்பா இல்லையா. மேட்ச் டிஃபைனிங் நாக்ஸ் இன்னும் வரல. ஹெட் இஸ் someone who if he plays 6 hours of power play, he finishes the game அங்கேயே ஓவர். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா போடு, மிச்சவங்க எல்லாம் வந்து அவன் பிரிட்ஜ் கட்டல.
அவன் ஆல்மோஸ்ட் அதான் ஃபவுண்டேஷன் மட்டும் அவன் போடல. அவன் பில்டிங் கட்டி முடிச்சிட்டான். நீ வந்து பெயிண்ட் பண்ணா போதும், ரெடி டு இல்ல, மூவ். I'm not denying that, but I'm just saying among the top run scorers அந்த லிஸ்ட்ல head comes even before Abhishek Sharma. ரைட். So, இல்ல ஏன்னா அவன் கன்சிஸ்டன்டா அந்த 40-15 அடிச்சுட்டு இருக்கான். He has scored in starts, but he just hasn't managed to convert it into like proper match winning knock. I think it is due. that I agree. That is definitely due, and I'm expecting that to happen in the second half of the நான் tournament. அதான் நான் இன்னைக்கே வந்து அது ஒரு 2 விக்கெட்டா இருந்தா I thought he'll come good today, but I mean next But very interesting stats என்னன்னா, Travis Head has not performed well in Mumbai's wicket so far. அப்படின்னு வந்து stats இருக்கு. Somehow just in the Wankhede wicket he hasn't performed well. I think it also has to do with the bowlers. Maybe he doesn't like facing. ஏன்னா Mumbai have traditionally have had bowlers who swing the ball both ways. இப்போ ball Chahar, I don't think he's very இது against. அவனுக்கு பால் கொஞ்சம் பார்த்தா விக்கெட்ல he can take toll. I mean, of course, he test. I'm not discounting his test performances, but I don't think he prefers facing swing. அவன் ஈவன் இங்கிலாந்துல கூட நம்ம ஐ மீன் சி அவன் பிளேயரே வந்துட்டு he always gives you chances. அந்த சான்ஸ் நீ எடுத்தனா ஓகே. அவன் டெக்னிக்கே வந்து he gives you a lot of plays and misses. So yeah, ஆனா இப்போ I think it's more misses than plays, but I think yeah, he'll come good. Also, one more question on the match. Do you think Pat Cummins could have done something different after the first half with respect to the bowling, with respect to rotations, with respect to இல்லடா, I attacking? think Mumbai came out with a clear plan. பவர் பிளேல இது பிச்சு மேபி ஸ்லோ ஆகலாம், டியூ வராமல் இருக்கலாம். பவர் பிளே 6 ஓவர் இருக்கு. 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, எல்லா பேட்டை வீசுங்க. 60 ரன் வந்துட்டு அங்கேயே ஆல்மோஸ்ட் கேம் ஓவர். அதுக்கப்புறம் நீ தட்டி ஆடினாலும் கேம் முடிஞ்சிருக்கு. அண்ட் தே எக்ஸிக்யூட்டட் இட் டு த டீ. ஸோ ஐ மீன் தே நோ த கண்டிஷன்ஸ் த பெஸ்ட், அண்ட் ஐ திங்க் தே கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஆடினாங்க. I don't think I don't think Hyderabad had bowlers to even trouble Mumbai's batsmen in these conditions. I think Pat Cummins தான் ஓரளவுக்கு பிச்சை பார்த்து he put more slower balls on the deck. ஹர்ஷல் பட்டேல் நீ ஸ்லோ பால் மட்டும்தான் ஆடுவேன், நீ ஸ்லோ பால் வேரியேஷன் கிடையாது. ஆனால் I don't think he bowled in the season. I don't think he has been bowling brilliantly, and especially today where this pitch technically assists. But again, see, நீ பாக்க ஒரு பவுண்டரில அங்க 65-66 மீட்டர். மும்பைஸ் பேட்ஸ்மேன் தே நோ their டார்கெட் இல்லையா, விச் ஹைதராபாத் டோன்ட். ஸோ ஐ மீன் நாட் டு பி டூ ஹார்ஷ், பட் யா அது 160 அந்த 60 ஓவர்ஸ் பவர் பிளேல ஏதாச்சும் மேஜிக் டன் ஷமி ஒரு 2-3 விக்கெட் எடுத்திருந்தா தான் சான்ஸ். அது நடக்காத பட்சத்துல இட் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி மும்பைஸ் கேம். So coming back to that topic, SRH's bowling. What can be done there to improve SRH's bowling? Because Shami hasn't been effective this season at all. Once a purple cap contender with GT, what happened to him, right? What is his... ஏன்னா அவன் எல்லா மேட்சும் இப்போ அவன் குஜராத் சபர்மட்டி இவர்ல இருக்க டியூல ஒரு நல்ல ஹெட் சாயில் பிட்ச்ல மோதி ஸ்டேடியத்துல போட்டுருந்தான். அவனை கொண்டு வந்து உப்பால் ஸ்டேடியத்துல ஒரு பாட்டா சிமன் தகையில வந்து போட்டு விக்கெட் என்ன பாவம், அவன் என்னடா பண்ணுவான்? அவன் ஒரு நல்ல சீம் போலர். As a bowler, what do you have to adapt to? You have to adapt to conditions, yeah. So Pat Cummins and Harshal Patel are able to extract wickets, so is somebody else. So why is Shami not able to pick those wickets? Why is he not able to trouble anyone at all? If it's back of the length, low balls, he needs to be able to execute that as well. ஷமியோட ஸ்ட்ரென்த் என்ன, அவனோட ஸ்ட்ரெயிட் சீம் ரிலீஸ், மோர் ஆஃப் த மூவ்மெண்ட் தட் ஹி கெட்ஸ் ஆஃப் தி டெக். அதான் அவனோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். 140ல எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெயிட் சீம் ரிலீஸ். நீ அந்த ஹைதராபாத் விக்கெட்ல எப்படி சீம் ரிலீஸ் பண்ணா என்ன, பால் பட்டு அப்படி ஸ்கிட் ஆகி. So I think it takes, so Hyderabad wicket வந்து I think it is more suitable for someone like who have very good Yorkers, or who are extra fast, like 145-150 bowlers, or who can hit like proper hit the deck bowlers. Mayank Yadav Madi, or I don't know, Prasidh Krishna Madi could have been more effective there. Shami வந்து is not like a proper hit the deck who hits the bat harder. He relies on
லைக் அந்த இன்னைக்கு கூட பாக்க அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்விங் இருக்கும்போது he looked a different bowler. தேர்ட் ஓவர் ஸ்விங் கொஞ்சம் போனோடனே சீம் மூவ்மெண்ட் அவ்வளவு பெருசா ஆகாதோடனே பேட்ஸ்மேன் they could line him up and hit him. So I just think he's a victim of the conditions more than anything. I think when he goes and plays at GT, I think we can see the old Shami. Okay. All right. பாப்ஸ் உன்னோட எம்விபி Okay. யாரு? என்னதுடா? உன்னோட எம்விபி யாரா இருந்தாங்க? திலக் வர்மா மும்பைல. சேஃபா அடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து ஏய் பண்ணிட்டோம்ல. by the way, அவன் தான் வின் பண்ணி கொடுத்தான் அந்த மேட்ச். இந்த மேட்ச் வந்து Boys, எந்த boys, team வேணாலும் hello. தெரியல. Jasprit Bumrah 5.2 போட்டிருக்கான் எக்கானமில. ப்ளீஸ். இட்ஸ் சேஃப் டு சே பும்ரா பும்ராஸ் எப்போ பேக். போடுவான்டா? வில் ஜாக்ஸ்க்கு அப்புறம் அந்த டீம்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஜஸ்பிரித் பும்ரா. பட் எம்விபின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். கேமை ஃபினிஷ் பண்ணோம். எனக்கு புரியல டே. ஏன் தான் ஃபினிஷ் பண்ணிருப்பான். நீ ஃபினிஷ் பண்ணி அதுக்குள்ள அவனை. இவன் மெசேஜ் அமிச்சாலே பயமா இருக்கிற எனக்கு. இவன் வந்து எப்போ குரூப்ல டைப் பண்ண பயமா இருக்கு எனக்கு. எங்க எம்பிபி சொல்ல போறானா எம்பிபி சொல்ல போறான்ட்டு வந்தா. சப்ஸ்கிரைபர்ஸ், நான் திருப்பியும் சொல்லுங்க, உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன ஜோசிக்கா கிட்ட போனாலும் பிரயோஜனம் இல்லை, என்ன கடவுள்கிட்ட வேண்டினாலும் பிரயோஜனம் இல்லை. பாப்ஸோட நம்பர் நான் கீழே போட்டுருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் செகண்ட் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸ்கோமா அந்த ஒரு லிங்க் போட்டு அந்த ஒரு ஃபிளாஷிங் ஒரு பாப்பா போட்டு நம்பர் மட்டும் போட்டுட்டு. சார் நம்ம 50 டே இன்னும் 9 பேர் இருக்காங்கடா. 9 பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா லைவா பண்ணலாம். அது எடிட்டே பண்ண தேவையில்ல. 9 பேர் 44 வந்துட்டோம்ல. ஸ்னூப் ஐ திங்க் ஒன் மோர் நீ அந்த ஸ்லீப்பிங் போஸ்ட்ல ஒரு ஷார்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டேய் நான் Actually- ஸ்லீப்பிங் போஸ்ட்ல ஷார்ட்ஸ் போட்டது இல்ல ஸ்கோமா. we have subscribers who want to see what meal you are eating now. யா ட்ரூ. So- அங்க ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. இல்ல ஸ்கோமா, இல்ல சில மீல்ஸ் தான் ஒவ்வொரு வந்து வீடியோல காட்ட முடியாதா? டேய் ஸ்கோமா ஒவ்வொரு வீடியோலயும் வந்து உனக்கு நிறைய ஷார்ட்ஸ் கண்டென்ட் வருது. நீ அதை கரெக்டா கட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுறா, அதான் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ். இது போடுறேன் நான், அந்த டைமர் போட்டு போடுறேன். நீ எதுன்னு சொல்லு அதை இது பண்ணிடுறேன். உனக்கு எப்படியும் எல்லாருக்கும் அதான் நாங்க வந்து ரொம்ப நாளையில இருந்து ஓப்பன் டிஸ்கஷன் தான் வச்சுப்போம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணி நாங்க எல்லாத்துக்கும் பப்ளிக்கா தான் போடுவோம். ஸோ எனி ஃபீட்பேக் இஸ் அப்ரிஷியேட்டட். நாளையில இருந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ். ஃபீட்பேக்னா பாப்ஸ் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க. ஹே பாப்ஸ் எங்க இருக்கியா அப்படின்றாங்க. அது வந்து ஓகே சரி ஓகே, இந்த ஜோக்ஸ் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஆஃப் த ரெக்கார்ட் ஜோக்ஸ். இது ஆஃப் த ரெக்கார்ட் ஜோக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட் யா சரி ஓகே, நம்ம கேம் பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். Done. See you for the next game.